Good morning, dear aspirants. Today's news. First news. Modi bats for two-state solution to iron out Israel-Palestine issue. So, Israel-Palestine issue நாலதான் அதுதான் கோர் இஷ்யூ. அதுல இருந்து பில்ட் ஆனதான் ஈரான்ல இருந்து லெபனான் இஷ்யூ எல்லாமே ரெடி ஆனது. ஸோ அதுல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா டூ ஸ்டேட் சொல்யூஷன். ஸோ இட்ஸ் ஒரு தியரி விச் ஹாஸ் டு ரெஸ்பெக்டட் பை ஈச் அதர் நேஷன். அவங்களோட டெரிட்டரி இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், இவங்களோட டெரிட்டரி அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட எந்த ஒரு குட் நாட் இன்டர்ஃபியர் இன் த அதர் கண்ட்ரிஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இந்த ஸ்டேட் எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறது தான் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பித்தாங் ஆதிபுரானா அப்படிங்கிற ஹையஸ்ட் அவார்ட் இந்தோனேஷியா பிஎம் வந்து அவங்கள்ட்ட இருந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதை நோட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நேரு வந்து 1995ல போஸ்ட்மஸ் அவர் இறந்த பிறகு 1995ல நேருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம நாட்டோட பிரைமரி ஹெட்ஸ் வந்து நேரு அண்ட் மோடி இவங்க ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. ரைட். So 14 agreements signed. யாருக்கு? இந்தியாவுக்கு அண்ட் இந்தோனேஷியா. அண்ட் 14 agreements அண்ட் MOU. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பவர்ஃபுல்லான பிரம்மோஸ் மிசைல் அண்ட் அஸ்த்ரா மிசைல் இந்த ரெண்டு மிசைலையும் நம்ம அங்க கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்தோனேஷியா சைட்ல சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ போயிருக்கிறது வந்து 3 countries விசிட் பண்ணது, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. ஸோ எப்போ நம்ம இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரோ அட் த சேம் டைம் என்ன பண்ணாங்கன்னா சைனா வந்து பசிபிக் ஓஷன்ல மிசைல் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இன்டைரக்ட்லி தே ஆர் அப்ஜெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த பசிபிக் ஓஷன் ஏரியா. சரியா? ஸோ இந்த இதற்கிடையில சைனா கிளைம் பண்ற சவுத் சைனா சீல இந்தோனேஷியாவும் கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெப்பன்ஸ் கொடுக்கறதுனால இந்தோனேஷியாவுக்கு நம்ம வெப்பன்ஸ் கொடுக்கறதுனால சைனாவை ஆப்போசிட் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. ஸோ வி ஆர் த ஒன்லி கண்ட்ரி வி கேன் அப்போஸ் ஆர் கேன் ஸ்டாப் சைனாஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இதுல இருந்து புரிய வருது. ஸோ இன் பிரிலிம்ஸ் ஆங்கிள் வி ஹேவ் டு ரீட் அபவுட் பிரம்மோஸ் மிசைல் அண்ட் அஸ்த்ரா MK மிசைல். ஸோ பிரம்மோஸ் அப்படிங்கிறது சூப்பர்சோனிக். சூப்பர்சோனிக் அப்படின்றது அந்த மிசைல் ஆக்சுவலா சவுண்ட் டிராவல் பண்றதை விட அதிகமான ஸ்பீட்ல டிரான்ஸ்ஃபர் போகும். அதுக்கு பேர் தான் சூப்பர் சோனிக். விச் வாஸ் டிசைன்ட் பை டெவலப்டு பை DRDO இன் இந்தியா அண்ட் ரஷ்யாவோட மஷினோஸ்ட்ராய். இந்த ரெண்டு DRDOங்கிறது இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மஷினோஸ்ட்ராயினா அப்படிங்கிறது ரஷ்யாவோட இன்ஸ்டிடியூஷன். இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனும் சேர்த்து பில்ட் பண்ணதான் பிரம்மோஸ் அண்ட் இட் இஸ் நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல். ரைட். அடுத்தது வந்து அஸ்த்ரா MK மிசைல். இது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் அப்படின்னா ஹியூமன் ஐக்கு விசிபிளா இருக்கிற இடத்தையும் தாண்டி அட்டாக் பண்ணக்கூடியது. அப்படின்னா ரேடார்ல லொகேஷன் லாக் பண்ணி அந்த மெட்டீரியல் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது தன்னையே கைட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த டார்கெட்டை பீட் பண்ணக்கூடிய பவர் உள்ளதுதான் இந்த அஸ்த்ரா MK மிசைல் அப்படின்னு டெவலப்டு பை DRDO. ஸோ ஸ்பீட் பிரம்மோஸ் மிசைல் அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஸ்பீட் மேட்ச் 2.8 and 3 அப்படின்னா மேட்ச் அப்படிங்கிறது சவுண்டோட ஸ்பீடை குறிக்கிறது. சவுண்டை விட 2 to 3 times வந்து ஸ்பீடு அதிகமா போகும். சவுண்ட் போறதை விட அந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து இன்னும் சீக்கிரமா போய் அடிக்க முடியும். அண்ட் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ரேஞ்ச் வந்து 290 கிலோமீட்டர்ஸ் தான் அதோட ரேஞ்சா இருந்துச்சு. அண்ட் தென் வி சைன் த டாக்குமெண்ட் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி கால்ட் MTCR. MTCR அப்படிங்கிறது மிசைல் டெக்னாலஜியை அப்கிரேட் பண்றதுக்கான ஒரு டீல். அந்த டீல்ல சைன் பண்ணனால we have qualified to make our missile to reach the range about 600 to 800 kilometer. So அப்ப இதோட அடிப்படையில நம்ம ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் and we are successful in that. ரைட். இந்த பிரம்மோஸ் மிசைல்ல ஸ்கீ ஸ்கிம்மிங் ஃபிளைட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வெசல் ஃபீச்சர் என்னன்னா இப்போ ஒரு வார்ஷிப் இங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இதோட லென்த் வந்து 10 to 15 meters இந்த லென்த்ல இதெல்லாம் போக முடியும். மீனிங் என்னன்னா இந்த ஷிப்போட ரேடார்ல நம்ம மிசைல் வந்து மாட்டாம வர முடியும். அதனாலதான் இந்த சி ஸ்கிம்மிங் ஃபிளைட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கிரைட்டீரியா இதுல பிக்ஸ் ஆயிருக்கு. ரைட். அடுத்து நம்ம கைடன்ஸ் இந்த பிரம்மோஸ் மிசைலோட கைடன்ஸ் வந்து GPS, GLONASS ரஷ்யாவோடது அண்ட் நேவிக் அண்ட் ஆக்டிவ் ரேடார் சீக்கர். ஸோ இவ்வளவு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட இன்பில்டட் மிசைல் தான் இந்த பிரம்மோஸ். இதை தான் நம்ம வந்து இந்தோனேஷியாவுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல் அண்ட்
இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா பியாண்ட் விசிபிலிட்டி. இப்போ நம்ம வந்து ஹியூமன் ஐக்கு விசிபிள் டிஸ்டன்ஸ் தாண்டி இருக்கிற எந்த ஒரு ஏர்கிராஃப்ட் இல்ல எந்த ஒரு டார்கெட் அப்படின்னாலும் நம்ம பிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அண்ட் வி ஹவ் கைடட். எப்படின்னா இப்போ இது வந்து அஸ்த்ராவை லான்ச் பண்ண போற ஏர்கிராஃப்ட், நம்மளோட ஏர்கிராஃப்ட் அப்படின்னா இங்க இருந்து அஸ்த்ரா ரீச் பண்ணிட்டோம். டார்கெட் இது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் வி கேன் கைடு தி அஸ்த்ரா மிசைல் ஃப்ரம் அவர் ஷிப், நம்ம ஃப்ரம் அவர் ஏர்கிராஃப்ட் இங்க இருந்து கைட் பண்ண முடியும். அண்ட் ஒரு பாயிண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இந்த டார்கெட் லாக்கிங்க மிசைல் அஸ்த்ரா மிசைல் வந்து அதுவா ஷூட் பண்ணிக்கும். ஷூட் பண்ணிட்டு இட் வில் எய்ம் அட் த டார்கெட் அண்ட் இட் வில் ஸ்ட்ரைக் த டார்கெட். ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது தான் அஸ்த்ரா MK1. இதையும் நம்ம இந்தோனேஷியாவுக்கு கொடுத்துருக்கோம். ரைட். அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னா AWACS ஏர்பார்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த ரேடார்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இந்த மேல ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் இன்பில்ட்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஏர்கிராஃப்ட் ஃபிளை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரேடார்ல மாட்டாது. ஆப்போசிட் கண்ட்ரியோட ஏர் வெஹிக்கிள்ல நம்மளோட ஏர் வெஹிக்கிள் இங்க போயிட்டு இருக்கிறது மாட்டாது. அது 100% இல்ல. ஸோ வி கேன் கோ த்ரூ தட். அந்த ஃபீச்சர் இருக்கிறது தான் இந்த AWACS. ரைட். நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்கூல் டிராப் அவுட் ரேட் ஃபால்ஸ் அக்ராஸ் த கீ ஸ்டேஜஸ் ரிப்போர்ட். என்னன்னா ஒடிசி அப்படிங்கிற ரிப்போர்ட் டிஸ்ட்ரிக்ட் வரியில டிஸ்ட்ரிக்ட் பாயிண்ட்ல எஜுகேஷன் பத்தின ரிப்போர்ட் தான் இந்த ODC ரிப்போர்ட் which was released by எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட்ல அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தா we are doing good அப்படிங்கிற டோன் தான் ரீச் ஆகும். ஏன்னா நம்மளோட டேட்டா அப்படி இருக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி டிராப் அவுட் அப்படிங்கிறது ஸ்கூல்ல 3rd to 5th ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸோடது டிராப் ரேட் வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து 2.3, பட் ஆனா இப்ப இருக்கிறது 1.8 நல்ல ரேட். நெக்ஸ்ட் மிடில் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற என்னன்னா இந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் அடுத்த கிளாஸுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகிறது. அப்ப ரிட்டென்ஷன் அவங்கள தக்க வச்சுக்கிறது. அந்த ரேட் வந்து 83%. ஃபர்ஸ்ட் வந்து 82 தான், இப்ப 83%. இதுவும் நல்ல ரேட். அடுத்து செகண்டரி டாப் அவுட் வந்து 7.0, 8.2ல இருந்து 7.0. நெக்ஸ்ட் செகண்டரி ரிட்டென்ஷன் வந்து 51%, 47ல இருந்து 51%. ஸோ எல்லாமே இட் ஷோஸ் குட் ஆக்ஷன் ஆஃப் அவர் கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் இன் த எஜுகேஷன் ஃபீல்ட் அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் ODC அப்படிங்கிறது யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ் அப்படிங்கிறது அதோட அப்ரிவேஷன் which was released by education ministry and it will collect the data about the education system in India for the policy formulation in the right way and to project on the correct objective on the beneficiaries. இதுக்காக தான். ரைட். என்னென்ன ஸ்கீம்ஸ் which has boosted இந்த டார்கெட் அச்சீவ் பண்றது? ஃபர்ஸ்ட் PM ஸ்ரீ ஸ்கூல். PM ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மாடல், ஒரு எடுத்துக்காட்டு ஸ்கூல் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். அந்த ஸ்கூல்ல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், டிஜிட்டல் லேப்ஸ், AI, கோடிங் அண்ட் ரோபாட்டிக்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுல இன்பில்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு எடுத்துக்காட்டு ஸ்கூல் மாதிரி அந்த ஸ்கூலை பார்த்து நம்ம முன்னேறணும் அப்படிங்க. சமகர சிக்ஷா அப்படிங்கிறது ஃபண்டிங் ஸ்கீம், சேம் ICT, ஸ்மார்ட், இன்டர்நெட் இது சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கூல். அந்த சம்பந்தப்பட்ட ஃபெசிலிட்டியை பூஸ்ட் பண்ற ஒரு ஸ்கூல் தான் ஸ்கீம் தான் சமகர சிக்ஷா. அண்ட் PM E-Vidya அப்படிங்கிறது இன்டர்நெட் பேஸ்டு டிஜிட்டல் லேர்னிங் த்ரூ இமேஜஸ், வீடியோஸ், QR கோடை வச்சு நம்ம படிக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் காட்டுறது தான் வந்து PM E-Vidya. அண்ட் திக்ஷா அப்படிங்கிறது டெக்ஸ்ட் புக் பேஸ்டு எஜுகேஷன் டூல். நெக்ஸ்ட் நேஷனல் டிஜிட்டல் எஜுகேஷன் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கட்டமைப்பு, கரெக்டாக எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தது ஸ்வயம் பிரபா, ஸ்வயம், இது எல்லாமே எப்படி எந்த டைம்லனா கொரோனா லாக்டவுன் டைம்ல ஸ்கூல் எஜுகேஷனை கரெக்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போகணுன்றது DTH மூலமா கொண்டு வந்தது தான் இந்த ஸ்வயம் பிரபா அண்ட் ஸ்வயம். நெக்ஸ்ட் நியூஸ், ஹைகோர்ட் அப்ஹோல்ட்ஸ் யூனிஃபார்ம் லீகல் மேரேஜ் ஏஜ் ஃபார் ஆல் ரிலிஜியன். ஸோ இந்தியாவில் பல கல்ச்சர்ஸ், பல ரிலிஜியன்ஸ் இருக்கிறதுனால மேரேஜ் கஸ்டம்ஸ் வந்து ஒரு ரிலிஜனுக்கு மாறும். அதனால நாங்கள் எவ்ரி ரிலிஜன் கிரியேட்டட் தேர் ஓன் ஆக்ட் ஃபார் தேர் கல்ச்சரல் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்துக்கு வந்து இந்து சக்சஷன் ஆக்ட், இந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியனுக்கு வந்து கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட் இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு கோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு
மைனர் மேரேஜுக்கு மைனர் ஏஜ் சைல்டு மேரேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சப்போர்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹைகோர்ட்டுக்கு எதுக்கு வராங்கன்னா தே வாண்டட் டு குவாஷ் தட் எஃப்ஐஆர். அப்ப ஹைகோர்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் என்னன்னா we will not squash that எஃப்ஐஆர் கரெக்ட் தான். சோ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா PCMA ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 will prevail over the அந்த கல்ச்சரலி பேஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், இதான் அந்த கோர்ட் ரூலிங் சொன்னது. சிட்டிசன் அண்ட் பெட்டிஷனர் ஆர்குமெண்ட் எல்லாம் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணது இது இருக்கு. ரைட், வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் திஸ் அப்படிங்கிறது தெரியணும். ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்வாலிட்டி, 25 ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், 14 ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிஷன். ஸோ இது எல்லாமே என்ன ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னா ரிலீஜியஸ் அண்ட் ஈக்வாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். அந்த ஆக்ட்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ரிலீஜியஸ் பேஸ்ட் அண்ட் பர்செப்ஷன், இவங்களுக்கானது இன்இக்வாலிட்டியை ஃபேஸ் பண்ற பாருங்க. ஸோ இவ்வளவு ஆர்டிகல்ஸும் அதுல பிளே ஆகும். ரைட், இந்து பர்சனல் லா என்னெல்லாம் இந்து பர்சனல் தான், இந்து மேரேஜ் ஆக்ட், இந்து சக்சஷன் ஆக்ட். அண்ட் இந்த ஆக்ட்ஸ்ல என்னென்ன ரிலிஜன் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், சிக்ஸ், இவங்க எல்லாருமே ஹிந்து அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல வரும். முஸ்லீம் பர்சனலால நிக்கா, டிவோர்ஸ், வக் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இதுல ஒரு அப்டேட்டட் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா ட்ரிபிள் தலாக்க க்ளோஸ் பண்ணத ஷாபானு கேஸ், அது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், எல்லா irrespective of the religion, this act provision will apply to all the religion. At the Christian and Parsi law, they have their own religious based act. Next, Indian law overrides the religious practice, will not explain பண்ணது. Juvenile Justice Act 2015, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா 2023. ஸோ இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் ஓவர் ரைட் பண்ணும் ஆன் த அக்கேஷன்ஸ். எப்போ அப்படின்னா இஃப் அட் ஆல் த ரிலிஜியன் பேஸ்ட் அந்த இண்டிவிஜுவல் லாஸ் வந்து பப்ளிக் ஆர்டர், கான்ஸ்டிடியூஷன் என்போர்ஸ்மெண்ட் ரைட்ஸ் இதெல்லாம் எப்பெல்லாம் பிரீச் பண்ணுதோ அப்போ அந்த ஆக்டோட பவர் வந்து டவுன் ஆயிடும் அப்படிங்கிறத கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ரைட், மார்க் கொஸ்டின். எக்ஸாமைன் த டென்ஷன்ஸ் பிட்வீன், எக்ஸாமைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்லணும். பிட்வீன் பர்சனல் லாஸ் அண்ட் ஸ்டாட்டுவட்டரி லாஸ். பர்சனல் லா அப்படிங்கிறது அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அதெல்லாம் மீன் பண்றது. ஸ்டாட்டுவட்டரி லாங்கிறது அந்த PCMA, போக்சோ இந்த மாதிரியான ஆக்ட்ஸ் சொல்றது. இன் இந்தியா வித் ரெஃபரன்ஸ் டு ரீசன்ட் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இப்ப சொன்ன ஜட்ஜ்மெண்ட் ஆன் த ஏஜ் ஆஃப் மேரேஜ். ஸோ போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் கன்க்ளூஷன் முடிக்கும் பொழுது உங்க வியூவை சொல்லி முடிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருப்பி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா